இருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க அது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம், அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க அது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம், அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. மலையாள சினிமாவில் பார்த்தா ஹேமா கமிட்டி வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. இந்த பிரச்சனையை அந்த சினிமா துறை நடிகரை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கு தெரியுது இந்த பிரச்சனை. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை சார்? மலையாளத்தில் பெண் நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கக்கூடிய ஒரு ஹேமா கமிட்டி. அப்படியா? அது ரொம்ப அது தப்பான விஷயம், கேள்விப்பட்டேன் சார். ஸோ அது மீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்ட் 1 வந்தது, இப்போ பார்ட் 2. ஸோ எல்லோரும் வெளிச்சம் போட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் ஒரு சினிமாவில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் பொறுப்பில் இருக்கீங்க, அப்படி ஒரு விஷயம் தெரியலன்றீங்க, எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமா அப்படி நடக்காது நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது புரியலன்னு தெரிலன்னு சொல்ல, கூட்டத்தில் நீங்கள் சொல்கிற என்ன விஷயம் சொல்கிறீங்கன்னு தெரியல சொல்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டேனே. அதாவது வந்து தமிழ் சினிமா சார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் என்ன பண்ணுறாரு? தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார், கேரளாவில் தான் இருக்குது. கமிட்டியில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார், திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லிட்டேன். நாங்கள் எல்லாமே தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க அது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம், அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. இல்லை அப்புறம் பேசிக்கலாங்க அது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம், அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. மலையாள சினிமாவில் பார்த்தா ஹேமா கமிட்டி வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. இந்த பிரச்சனையை அந்த சினிமா துறை நடிகரை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கு தெரியுது இந்த பிரச்சனை. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை சார்? மலையாளத்தில் பெண் நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கக்கூடிய ஒரு ஹேமா கமிட்டி. அப்படியா? அது ரொம்ப அது தப்பான விஷயம், கேள்விப்பட்டேன் சார். ஸோ அது மீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்ட் 1 வந்தது, இப்போ பார்ட் 2. ஸோ எல்லோரும் வெளிச்சம் போட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் ஒரு சினிமாவில் இருந்தால் ரொம்ப நல்லா. கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது? கேரளால இந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. இப்போ கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது? கேரளால இந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. இப்போ கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது? கேரளால இந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி குறித்த அறிக்கை பூகம்பமாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ் நடிகர்கள் தங்களுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று நழுவும் விதமாக பதிலளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த ஹேமா கமிட்டி குறித்து தமிழ் நடிகர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள்? அவர்கள் இந்த விஷயத்தில் நழுவும் விதமாக பேசியிருப்பது எப்படி பார்க்கப்படுகிறது வெங்கட்ரமணன்? சமீப காலமாக மலையாள சினிமா உலக அளவில் பேசப்பட்டு வருது. தற்பொழுது மலையாள திரையுலகில் வெளிவந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தான் தற்பொழுது மீண்டும் மலையாள சினிமாவை இந்திய அளவில் பேச வச்சிருக்க ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படிங்கிறது மலையாள சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்க, பாலியல் தொல்லை நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அந்த நடிகைகள் எந்த அளவுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நடிகைகளிடம் வாக்கு
வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிடப்பட்டதிலிருந்து கேரளா திரையுலகம் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியா திரையுலகமுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இதற்கான பெரிய அளவு உச்சபட்ச நட்சத்திரங்களிடமிருந்தே பெரிய அளவில் அதை பற்றிய கேள்விகள் எழுப்பும்போது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நடிகர்களிலிருந்து ஒரு சிறிய நடிகர் வரை தனக்கு அதை பற்றி தெரியாது என்கின்ற ஒரு பதிலை தான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நேற்றைய தினம் கார்த்தி நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய மெய்யழகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா என்பது கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் கார்த்தியிடம் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தான கேள்வி எழுப்பும் பொழுது இந்த இடத்தில் இதை பற்றி பேசுவது நியாயமில்லை என ஒரு பதில் அளித்திருந்தார். அதே போல தேனியில் இன்றைய தினத்தில் கடை திறப்பு விழாவுக்கு வந்த நடிகர் ஜீவா அவர்களிடம் செய்தியாளர் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தான கேள்விக்கு செய்தியாளரை ஒருமையில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் இன்று விசாகப்பட்டினத்தில் 171வது படமான கூலி படப்பிடிப்பை முடித்து கொண்டு அவர் சென்னை விமானம் மூலமாக சென்னைக்கு வந்திருந்தார். தொடர்ந்து அவர் வீட்டுக்கு வந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது அது பற்றி தனக்கு தெரியாது என்கின்ற ஒரு பதிலை அளித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருவர் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தனக்கு தெரியாது என்று பதில் அளிக்கிறார். அதே போல நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் விஷால் அவருடைய பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களும் கேட்டபோதுதான் அவர் அதற்கான பதில் அளித்தாரே தவிர இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக எந்த ஒரு தமிழ் நடிகர்களும் இதுவரைக்கும் பேசாமல் வாய் திறக்காமல் இருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் ராதிகா அவர்கள் தமிழ் நடிகை ராதிகா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், மலையாள சினிமாவில் தான் நடிக்கும் பொழுது கேரவனில் ரகசிய கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதற்கு பயந்து கொண்டே நான் அறையில் தான் சென்று உடை மாற்றி வருவேன் என தமிழ் நடிகை முதற்கொண்டு அந்த மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் குறித்து வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் தொடர்ந்து இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கேரள அரசு விசாரணை மேற்கொண்டு இருக்கிறது என்று கூட பதில் சொல்ல முடியாமல் அதை பற்றி தனக்கு தெரியாது என்று எப்படி அவர்கள் வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியாகவே எழுகிறது. அதாவது ஒரு உச்சபட்ச சூப்பர் ஸ்டாரிலிருந்து தனக்கு அந்த விவகாரம் குறித்து தெரியாது என ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறார். அதே போல நடிகர் ஜீவா ஆகட்டும், அதே போல நடிகர் கார்த்திக், அதே போல நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் விஷால் மற்றும் நடிகர் சங்கத்துடைய செயலாளர் கார்த்திக் ஆகியோர் தொடர்ந்து தனக்கு இதை பற்றி தெரியாது என தொடர்ந்து நழுவுவதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நடந்திருக்கு. மலையாளம் நடிகைகள் பல பேர் தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க. மலையாள சினிமாவில் தமிழ் நடிகைகள் போய் நடிக்கிறாங்க. ராதிகா ஒரு பகிரங்கமாக ஒரு பொது வெளியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க மலையாள சினிமாவில் நடிக்கும் போது கேரவனில் ரகசிய கேமரா வைத்து உடை மாற்றுவதை நானே நேரடியாக பார்த்துருக்கிறேன். அதை படக்குழுவினர் செல்ஃபோனில் பார்க்கதை நானே பார்த்துருக்கேன். அதன் பிறகாக தான் நான் அறை எடுத்து தங்கி ஹோட்டலில் போய் தான் உடை மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாக நடிகைகள் அதை குறித்து பேசி வருகின்ற போது தொடர்ந்து உச்சபட்சமாக இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் அதை பற்றி ஏன் வாய் திறக்காமல் தொடர்ந்து மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இந்த கேரளாவுடைய ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்ததற்கான பிறகு மேற்கு வங்கத்திலும் இதை போன்ற மற்ற நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை ஏதாவது கொடுத்திருக்கிறதா என அங்கே தனியாக ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்நாடகாவிலும் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியாக தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் ஏதாவது பாலியல் தொல்லை கொடுக்கிறார்களா என ஒரு கமிட்டி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேரளாவுடைய ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்த பிறகு மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கூட நடிகைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் புகார்களுக்கு எதிராக குரல்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது கேரளாவுக்கு இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நட்சத்திரங்கள் அதை பற்றி பேசாமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதும், மௌனம் காத்து வந்தது கூட இல்லாமல் தனக்கு அதை பற்றி தெரியாது என கூறுவது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. தமிழகத்தில் இது போன்ற தமிழகத்திலும் இது போல நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கிறது என நடிகை சனம் ஷெட்டி அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை வெளிப்படையாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நடிகைகள் பொதுவெளியில் தனக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, தமிழகத்திலும் இதே போன்ற ஒரு நிலை தான் இருக்கிறது, நான் மலையாள சினிமாவில் நடிக்கும் பொழுது தனக்கும் இது போன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கிறது என ஒரு நடிகைகள் பொதுவெளியில் வெளிப்படையாக பேசும்போது ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் அதை பற்றி தனக்கு தெரியாது என கூறுவது எந்த வகையில் ஏற்புடையதாக இருப்பது என்பது தெரியவில்லை. தமிழகத்தில் நடிகைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் புகார்கள் குறித்து தனியாக ஏதாவது அறிக்கை கமிட்டி அமைக்கப்பட வேண்டுமா அல்லது
நடிகைகள் புகார் தெரிவிக்கும் கூடிய வகையில் ஏதாவது தனியாக சங்கம் அமைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுதைய சூழலை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்பது கேரளா திரையுலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா சினிமாவையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கமிட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. வெங்கட்ரமணன், தற்போது நீங்க சொன்ன மாதிரி உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு விஷால், ஜீவா உள்ளிட்ட நடிகர்கள் இந்த ஹேமா கமிட்டி பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது போல் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர்த்த இது ஒரு புறம் இருக்க அஜித், விஜய் உள்ளிட்டோர் போன்றவர்கள் இது பற்றி எதுவும் தெரிவிச்சிருக்காங்களா? நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நடிப்பில் இருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றி கழக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார், கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சினிமாவில் இருந்து தான் அவர் அரசியலுக்கு வருகிறார். அப்படிங்கிற போது மக்கள் பிரச்சனையை சந்திப்பதற்காக தான் அவர் அரசியலுக்கு வருகிறார். அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு சினிமாவில் நடிகைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு வெளிப்படையாக அவர் ஒரு அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நடிகர் ரஜித்தும் அஜித்தும் இது குறித்தான ஒரு அமைதி காப்பதும், அதே போல நடிகர் கமல்ஹாசன் இது குறித்து பேசாமல் இருப்பதும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேரளாவுடைய அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தனியாக செய்தியாளர்களை யாரும் சந்திக்கவில்லை. அப்போ நடிகர் விஷால் செய்தியாளரை சந்திக்கிறார் அப்படின்னா அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் அவர் அப்படி பேசுகிறாரு. இப்போ ரஜினிகாந்த் விமான நிலையத்திலிருந்து திருப்பி வரும்பொழுது தான் செய்தியாளர்கள் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இது போன்ற ஒரு ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் இது போன்ற நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அது தொடர்பாக ஒரு கமிட்டி அமைக்க இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு நடிகரும் வெளிப்படையாக தற்பொழுது வரை அது குறித்தான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதுவரைக்குமே அவங்க தெரிவிக்கல. அதாவது நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்துகிட்ட வரும்போது நடிகர்களும் நாம் தொடர்ந்து கேள்வி, நேற்றைய தினம் கூட நடிகை சுஹாசினி மணிரத்னமிடம் இது குறித்தான கேள்விகள் எழுப்பும் பொழுது அவர்களும் தனக்கு பற்றி இது தெரியாது அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு கண் விழிப்புணர்வு குறித்தான ஒரு மாரத்தான் போட்டியில் தொடங்கி வைக்கும் போது நடிகை சுஹாசினியிடம் மணிரத்னமிடம் இந்த கேள்வி என்பது எழுப்பப்பட்டது. அப்போதும் தனக்கு பற்றி இந்த விவகாரம் பற்றி தனக்கு தெரியாது என அவர்களும் ஒரு பதிலளித்திருக்கிறார்கள். அதாவது நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக ஒரு புகார் வருது அப்படின்னா நடிகர் சங்கத்தில் சென்று முறையிடுவார்கள். அதாவது நடிகைகள் பொதுவெளியாக ஒரு இயக்குனர் மீதோ அல்லது ஒரு தயாரிப்பாளர் மீதோ ஒரு நடிகர் மீதோ நடிகைகள் இது போன்ற ஒரு பாலியல் புகார்களை கூறுவதற்காக தமிழகத்தில் இது போன்ற தனியாக ஒரு கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. கேரளாவில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை ஒட்டுமொத்த கேரள திரையுலகை தாண்டி இந்திய திரையுலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் நடிகைகளுக்கும் இது போன்ற ஏதாவது ஒரு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கிறதா, அவர்கள் இதே மாதிரி ஒரு புகார் அளிக்க தனியாக ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும். அந்த கமிட்டி நம்பகத்தன்மையாகவும் அதே போல அந்த கமிட்டி மூலியமாக அந்த புகார் அளிக்கக்கூடிய நடிகைகளுக்கு வேறு விதமான அழுத்தங்கள் ஏதும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை பற்றி தமிழ் சினிமாவில் யார் பேசுவார்கள் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கு. நடிகர் சங்கம் பேசுமா அல்லது உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமல், விஜய், அஜித் போன்றவர்கள் பேசுவார்களா அப்படிங்கிறதா தற்பொழுது வரைக்கும் இந்த சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் ஆக போகிறது. தற்பொழுது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர்கள் இதை பற்றி தனக்கு தெரியாது அப்படிங்கிறதான் பதில் சொல்றாங்களே தவிர அவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்ப்பது என்பது தெரியவில்லை. மலையாள சினிமாவில் நடந்திருப்பது தமிழ் சினிமாவில் நடந்திருக்காதா அல்லது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகளுடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துவது? வரக்கூடிய நாட்களில் பொதுவாகவே சமீப காலமாகவே சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் பிறகும் கூட பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் என்பது அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமா துறையில் இதுபோன்று நடிகைகள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஒட்டுமொத்த நாட்டு மீதுமே ஒரு நம்பகத்தன்மை தான் ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. பொதுவெளியில் நடிகைகள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க, இதுமாதிரி பாலியல் புகார்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தும் கூட அதுக்கு குறித்தான ஒரு அவங்களை கூப்பிட்டு பேசுவதற்கோ அல்லது அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய நபர்களை அழைத்து பேசுவதற்கோ இந்த வரைக்கும் எந்த ஒரு கமிட்டியுமே அமைக்கப்படவில்லை. பொதுவாக இந்தியா முழுவதுமே பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமா துறையிலும் பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அந்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு அவர்களும் இந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அவர்கள் குற்றச்சாட்டை யார் அதை கேட்பார்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை ஒட்டுமொத்த கேரளா சினிமாவில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகுமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.